அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை அமாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவு. எப்படி ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம சொல்கிறோமோ அதற்கு இணையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது தான் சித்திரை அமாவாசை. ஏன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த பராபவ ஆண்டுடைய முதல் அமாவாசை. எப்படிப்பட்ட ஒரு முன்னோர்களுக்கான ஒரு தோஷங்கள் நமக்கு இருக்குது, பித்திருக்களுக்கான தோஷங்கள் இருக்குது, இல்லை ஜாதக ரீதியாக நமக்கு அதற்கான ஏதாவது ஒரு தோஷங்கள் நமக்கு சொல்லியிருந்தால் கூட குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷங்கள் இல்லை, முன்னேற்றங்கள் இல்லை, திருமணங்கள் சுபகாரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குது, எதிர்மறையான விஷயங்கள் நிறைய குடும்பத்தில் நடக்குது அப்படிங்கிறவங்க இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சித்திரை அமாவாசைக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நம்ம நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நமக்கு அவ்வளவு ஒரு பலன்களை, குடும்பத்துக்கு ஒரு சுபிக்ஷத்தை நிச்சயம் கொடுக்குங்க. அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சித்திரை அமாவாசை நிறைய பேருக்கு இன்றைக்கும் சொல்கிறாங்க, அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமையும் சொல்கிறாங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் சொல்கிறாங்க அப்படின்னு சின்னதான ஒரு குழப்பம் இருக்குது. இந்த அமாவாசை திதி நமக்கு எப்போ துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி மாலை 7:31 மணிக்கு துவங்குகின்ற திதியானது நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 5:47 மணிக்கு முடியுது. இப்படி சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை நம்ம போதாயன அமாவாசையை சொல்லுவோம். அந்த வகையில் நம்முடைய கேலண்டரை கூட நீங்கள் பார்த்தா தெரியும், நமக்கு போதாயன அமாவாசைன்னு எழுதியிருப்பாங்க. அதாவது முன்னோர்களுக்கான தீப வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கி மாலை நேரத்துக்கு அப்புறம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நாளைக்கு சாயங்காலம் 5:47 மணி வரைக்கும் தான் திதி இருக்குது. அதனால் நம்ம முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள், வேறு ஏதாவது வழிபாடுகள், நம்ம காக்காக்கு சாதம் வைக்கிறது, முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வெள்ளிக்கிழமையில் தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமையில் நமக்கு 10 to 12 ராகு காலங்கிறதுனால அதற்குள்ளே அமாவாசை தர்ப்பணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படி முடியாதவங்க 12 மணிக்கு மேலே அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நம்ம முடித்து அந்த படையல் இடுற வேலைகளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சித்திரை அமாவாசைக்கு மிகப்பெரிய ஒரு கிரக சேர்க்கையானது நமக்கு உருவாகுதுங்க. அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. சித்திரை மாதத்துடைய அமாவாசை அன்னைக்கு அதாவது நடக்கக்கூடிய மிக சிறப்பான விஷயத்தில் ஒன்று தான் சூரியன் உச்சமடைகிறது. மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இந்த அமாவாசை நமக்கு நடக்க போகுது. அந்த வகையில் அமாவாசை அன்னைக்கு திரிகிரக யோகம் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான யோகத்தை கொடுக்குது. அதனால் இந்த அமாவாசை நமக்கான ஒரு நேரத்தையும் யோகத்தையும் யாருமே நம்ம தவறவிடக்கூடாது. முன்னோர்களுக்கான எளிமையான விஷயத்தை பண்ணுங்க. அதே நேரம் நம்ம எப்பயுமே எல்லா விசேஷமான நாட்களும் குளிக்கப் போகின்ற சில அந்த நம்ம பக்கெட் தண்ணியில் குளிப்போம் பார்த்தீங்களா, அதில் சில பொருட்களை இப்படி கலந்து குளிக்கிறப்ப நம்முடைய உடல் மட்டும் இல்லை, மனசு இல்லை, நம்ம சுற்றிலையுமே நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இது மாதிரி அமாவாசை நாட்களில் நம்மளை போய் கடலில் போய் அப்படி குளிச்சுட்டு வர சொல்கிறது. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, கடல்லே அப்படின்னாலே உப்பு கலந்த ஒரு இது தண்ணி தான். நமக்கு நல்லபடியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு நல்லபடியான ஒரு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் இது எல்லாம் கிடைப்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி கடலில் அந்த நதியிலலாம் போய் நீராட முடியல. அப்படி நம்ம வீட்டில் நாளைக்கு நீங்கள் பக்கெட் தண்ணியில் நம்ம குளிக்கிறப்ப செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு ஐதீகத்துக்கு ஒரு 4 உப்புக்கல் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும். எப்பயுமே உப்புங்கிறதே நமக்கு மகாலட்சுமி யோகம். அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்கள், கெட்ட எனர்ஜி எதுவாக இருந்தாலுமே நம்மை விட்டு அது போகும். நல்ல நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளே என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாமல் ஒரு கண் திருஷ்டி, நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க உடம்பு ஒரு அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப அசதியாக இருக்குது, ஏனே தெரியல அப்படிங்கிறதுலாம் அடுத்தவங்களுடைய அந்த ஒரு ஏக்கமான ஒரு பார்வை தான். நம்ம இதை பொறாமை திருஷ்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்க ஒரு ஏக்கத்தோட அப்பா இவங்க நல்லா இருக்காங்க பார்ப்பா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தையே நமக்கு ஒரு கண் திருஷ்டியை உண்டு பண்ணும். அதனால தான் இது மாதிரியான விசேஷமான நாட்களில் கல்லுப்பு போட்டு எப்பயுமே குளிக்கிறது. அதனால் கல்லுப்பு போட்டு நீங்கள் மறக்காமல் குளிங்க. இதோடு கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள்
பூஜைக்கான மஞ்சள் தூள், இல்லை தனியாக கூட நிறைய பேர் மஞ்சள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை ஒரே ஒரு பிஞ்சு நீங்கள் போடுங்க. நல்லபடியான மங்களங்கள் பெருகி வரத்துக்கும் நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் யோகங்கள் கிடைப்பதற்கும் மஞ்சள் போட்டுக்கலாம். இதோடு கூட நல்ல சுத்தமான அந்த ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்க, பன்னீர்னு நம்ம பூஜைக்கு நிறைய பேர் வாங்கி வச்சுருப்போம். அந்த பன்னீர் கொஞ்சமாக நம்ம அந்த குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் விட்டுக்கலாம். நல்லபடியான ஒரு பண ஈர்ப்பு, பணம் வருவதற்கு, ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால அப்படி நம்ம குளிக்கிறப்ப நமக்கு நல்லபடியான ஒரு கிளென்சிங் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு கூட உங்கள்கிட்ட நிறைய பேர் பூஜைக்கு இந்த ஏலக்காய், ஒரு கிராம்பு இதெல்லாம் நம்ம போட்டு பச்சை கற்பூரம்லாம் பொடிச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த பொடி நம்மக்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அதில் அப்படியே பிச்சு போட்டு அந்த தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். இது எல்லாம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய், இந்த கண் திருஷ்டி எல்லாம் போய் நல்லபடியான ஒரு பணம் அட்ராக்ஷன் நமக்கு ஆகிறதுக்கு, நல்ல பணத்துக்கான தடைகள் எது இருந்தாலுமே அதை முறியடித்து இந்த பொருட்கள் இந்த யோகத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதனால் இதெல்லாம் கலந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, இப்போ காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கலந்து வச்சுருங்க. இந்த தண்ணியை நம்ம குளிக்க போகிறப்ப ஒரு ஐதீகத்துக்கு, உடம்பு குளித்தாலும் சரி தலைக்கு குளித்தாலும் சரி, ஐதீகத்துக்கு அப்படி தலையோடு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கணவர், பெரியவங்க எல்லாருடைய அந்த குளிக்கிற தண்ணீரில் அப்படி கலந்து விட்டாலே போதுங்க. இப்படி ஒவ்வொரு அமாவாசை விசேஷமான நாட்களை நம்ம இது மாதிரி குளிப்பதன் மூலமாக தேவையில்லாத ஒரு கண் திருஷ்டிகள், ஒரு உடம்பு அசதியாக இருக்கிறது, நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற பசங்க கூட டக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம டவுன் ஆவாங்க. என்ன காரணம்னே தெரியாது. இது எல்லாமே ஒரு எதிர்மறையான விஷயங்கள் தான் காரணம். இப்படி குளிப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு கண் திருஷ்டிகள், ஒரு தடைகள், அந்த முன்னேற்றத்துக்கு நமக்கு நிச்சயமாக இந்த ஒரு குளியிலே வழிவகுக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சித்திரை அமாவாசையினால் யாருமே தவறவிடக்கூடாது. அப்படி நீங்கள் குளிக்க போகிறப்ப, அதாவது நம்ம தண்ணி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இல்லாட்டி குளித்து முடிச்சுட்டு வந்த கையோட உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மனசார 3 முறை வாய்விட்டு சொல்லலாம். இல்லாட்டி மனசுக்குள்ளே 3 தடவை நீங்கள் சொல்லுங்கள். அது ஆண் தெய்வமாக இருக்கலாம், இல்லாட்டி பெண் தெய்வங்களாக இருக்கலாம். எந்த சாமியாக இருந்தாலுமே நாளைய தினம் குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் மனசார ஒரு 3 தடவை சொல்லி இப்படி நம்ம வழிபட்டு காலையில் ஏந்திரிச்ச உடனே செய்வதன் மூலமாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வேறு எந்த தெய்வங்களுமே அனுகிரகமே கொடுக்காது, குடும்பத்தில் எந்த சுபிக்ஷமுமே நடக்காது. அதனால தான் எப்பயுமே இது மாதிரி விசேஷமான நாட்களில் குலதெய்வத்துக்கான கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது, தீபங்கள் ஏற்றுறது, இல்லாட்டி குலதெய்வத்தை அன்றைய நாள் நம்ம நினச்சா கூட போதும், அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மனசார நீங்கள் 3 முறை வாய்விட்டு சொல்லி எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுமா அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்திரை அமாவாசை நாளை யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. குலதெய்வம் பேர் தெரியலமா அப்படிங்கிறவங்க ஓம் குலதெய்வதாயி நமக அப்படின்னு பதிவிட்டு மனசார உங்களுக்கான வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலே நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த பதிவு நம்ம பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.